ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மைக்ரோ ஓவன் இல்லாமல் எக்கு சேர்க்காம வீட்டில் இருக்கிற ரவாயை வச்சு எப்படி ஈஸியாக கடாயில் கேக் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1.5 கப் ரவாயை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரவா நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எக்கு சேர்க்காததால் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் பேன்ல கேக் ஒட்டாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை பேன்ல சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா டுட்டி ஃப்ரூட்டை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு அந்த மூடியில் இருக்கிற ஹோலை சின்ன பேப்பரால் அடைச்சி வச்சிருங்க. அப்போதான் கேக்கு சீக்கிரம் வேகும். லோ ஃப்ளேமில் 45 நிமிஷம் வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கால கேக்கில் குத்தி பாருங்க. மாவு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, மாவு ஒட்டவே இல்லை, கேக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேக்கு நல்லா ஆறுனதும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.